இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 2:19. அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களோட போர் செய்யவும் வேண்டாம். அம்மோன் புத்திரன் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன், அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். ஏசாவின் சந்ததி பெயர் தான் ஏதோமியர். சேயீர் மலைநாடு ஏதோம் தேசத்தை இவங்களுக்கு தேவன் கொடுத்துட்டாரு. லோத்தின் சந்ததி பெயர் அம்மோனியர், மோவாபியர். இவங்களுடைய தேசம் அம்மோன் தேசம், மோவாப் தேசம். இப்போது இஸ்ரவேலருக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுக்க போகிறாரு. அதுக்கு இஸ்ரவேலர் ஒவ்வொரு தேசத்தையும் கடந்து வரும்போது போர் தொடுத்து அதை சூழ்ந்துச்சுட்டே வரும்போது தேவன் ஏதோம் தேசத்தையும் அம்மோன் மோவாப் தேசத்தையும் சண்டை போடாதீங்க, அது லோத்துக்கும் ஏசாவுக்கும் கொடுத்த சுதந்திரம் சொல்கிறாரு. இங்கே லோத்தையும் ஏசாவையும் ஏன் தேவன் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இஸ்ரவேலருக்கு சொல்கிறாருன்னா, லோத் ஆபிரகாமுக்கு அண்ணன் மகன், சகோதர உறவில் இருக்கிறாங்க. அதே போல் ஏசாவும் யாக்கோவும் சகோதரர்கள். அப்போது சகோதரர்களோட சண்டை போடக்கூடாது, அவங்களுடைய சொத்துக்களை தட்டி பறிக்கக்கூடாது. இந்த கட்டளை மீறி நடந்தால் அது பாவம், அப்போது தண்டனைக்குள்ளாவீங்கன்னு தேவன் இப்படி எச்சரிக்கிறாரு சொல்கிறாரு. தேவனுக்கு பிடித்தமான இஸ்ரவேலருக்கு சுதந்திரிக்க ஒரு நாடு இல்லைன்ற போதிலும் தேவன் கூட பிறந்தவங்க சொத்துக்களை சண்டை போட்டு வாங்குங்கன்னு சொல்லலை. உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வச்சுருக்கேன், அதுக்கு நீ பிரயாசப்பட்டு பிரயாணப்பட்டு அதை அடைஞ்சுக்கொண்டு வழி நடத்துகிறாரு. இங்கே இஸ்ரவேலர்களும் தேவன் சொன்னபடியே மோவாபியர்கிட்டையும் அம்மோனியர்கிட்டையும் ஏதோமியர்கிட்டையும் சண்டை போடாமல் கடந்து போனாங்க. ஆனால் இப்போ சில பேர் எப்படி இருக்காங்க, கூட பிறந்தவங்க சந்தோஷமாக உயரத்தில் இருந்தாலே பிடிக்க மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளே பொறாமை போட்டி குணம் நிறைய இருக்குது. இஸ்ரவேலர்கள் பாலும் தேனும் நாட்டை சுதந்திரத்துக்கு காரணம் கீழ்ப்படிதல். முதல் தலைமுறைகள் கிட்ட கீழ்ப்படிதல் இல்லாததுனால தான் ஆசீர்வாதத்தை அடைய முடியாமல் போச்சு. ஆனால் இந்த இரண்டாவது தலைமுறை தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அதனால் ஆசீர்வாதத்தை அடைஞ்சாங்க. அப்போ நமக்கு ஒன்றுமே இல்லையேன்னு நினச்சி கூட பிறந்தவங்களோட போட்டி பொறாமைப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலேவும் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். ஆமீன்.